மெக்னீசியம் நைட்ரேட்டு துத்தநாகம் எல்டைரேஷன் எல்லாமே இதுக்கு தேவை. ஓகே. 30 ட்ரே வந்து மல்டிப்ளேஷன் ஆகணும். ஓகே. மல்டிப்ளேஷன் ஆனதுக்கப்புறம் போதும் அப்படின்னு 30,000 ஒரு 10 மல்டிகல்ச்சரே போச்சுனாக்கா அப்புறம் நம்ம லேபே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஓகே ஓகே. அதனால இது ஃபைனல் ஸ்டேஜ் இது ட்ரையல் பார்த்துருக்கீங்க, சக்ஸஸும் ஆயிருக்கு. சக்ஸஸ் ஆயிருக்கு. சேம் சீட்லிங் பண்ணுற ட்ரே தான். அந்த சீட்லிங் பண்ணுற ட்ரேல வந்து ஃபுல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பேபி பிளான்ட்டை வந்து இதில் நடுவோம். ஓகே. நேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேன். செடி 16 ரூபாய். வணக்கம், வெல்கம் டு ட்ரீமர் பவர் பிளாக். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கதிர் அக்ரோ பயோடெக் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு சில பேருக்கு ஐடியா வந்திருக்கும் என்ன அப்படின்ட்டு. தம்ப்நெயிலில் பார்த்து ஒரு சில பேர் வந்திருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிஷ்யூ கல்ச்சர், இந்த வாழையில் டிஷ்யூ கல்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் பிளான்ட் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு இடம் தான் இது. இப்போ நம்ம வந்து லேபில் இருக்கோம், எங்கள் நர்சரியும் தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் இந்த டிஷ்யூ கல்ச்சரை பற்றி. ஸோ அண்ணா தான் நம்மளுக்கு வீடியோ கொடுத்துருந்தாரு. அண்ணா பேர் கதிர் அப்படின்ட்டு. ஸோ அவர் பேரில் தான் லேபும் வச்சிருக்காரு, நர்சரியும் வச்சிருக்காரு. ஸோ அவர் சொல்லியிருந்தாரு, நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம கிட்ட பகிர்ந்திருந்தாரு. இந்த டிஷ்யூ கல்ச்சர் எப்படி விவசாயிகளுக்கு விவசாயிகளோட பேக்போன் அப்படின்னு சொல்லலாம் இந்த வாழை வளர்ச்சியில். ஸோ அது அவங்களுக்கு பேக்போனாக இருந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனுடைய ப்ராசஸை பற்றி நம்ம சொன்னாங்க. ஒரு தாய் செடியிலேருந்து எப்படி அவங்க வந்து லேபில் வச்சு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான செடிகளை வெளியே கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஒரு சில பேர் நம்மக்கிட்ட கமெண்ட்லலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கெல்லாம் விளக்கம் நமக்கு கொடுக்குற விதமாக நான் இந்த வீடியோ நம்ம பண்ண போகிறோம். எப்படி அவங்க ப்ராசஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம சொல்ல போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ், இப்போ வாழைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வெரைட்டி பண்ணுவாங்க. ஒரு சில லேப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெரைட்டி மட்டும் தான் பண்ணுவாங்க. அண்ணா வந்துட்டு நிறைய வெரைட்டி, ஆல்மோஸ்ட் ஒரு 10 வெரைட்டி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு நம்ம கேட்க போகிறோம். ஒவ்வொரு வெரைட்டியோட ப்ரைஸ், இப்போ நீங்கள் விவசாயியாக இருந்தீங்கன்னா இந்த செடியோட ரேட் எவ்வளோ, எனக்கு இந்த G9 அப்படின்ற சொல்லக்கூடிய பச்சை வாழை வேணும் அப்படின்னா எவ்வளோ ரேட்டு, அதனுடைய மகசூல், இப்போ ஒரு ஏக்கரில் நீங்கள் எத்தனை செடி வைக்கணும், எவ்வளோ மகசூல் கிடைக்கும், அதுக்கு உண்டான டீட்டெயில் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அண்ணா தான் நம்மளுக்கு கொடுக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இப்போ வாங்க இந்த டிஷ்யூ கல்ச்சரை பற்றி முழுமையாக நம்ம இந்த அண்ணா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். டிஷ்யூ கல்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க உங்களோட பேர் சொல்லுங்க, நம்மளுடைய லேபை பற்றி சொல்லுங்க. எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கீங்கண்ணா? என்னோட பேர் வந்து கதிரேசன். கம்பெனி பேர் வந்து கதிர் அக்ரோ பயோடெக். ராய்கோட் ரோடில் நம்ம இந்தியா ஆப்போசிட்டு வச்சுருக்கேன். நர்சரி வந்து பத்தலப்பள்ளி வெஜிடபிள் மார்க்கெட் அந்த லொக்கேஷனில் வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பனானா ஃபஸ்ட்டு G9 மட்டும்தான் நான் பண்ணிகிட்ருந்தேன். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் ஆக போகுது. எல்லா வெரைட்டியுமே நம்ம பனானாவில் வந்து பண்ணிகிட்ருக்கேன் டிஷ்யூ முறையில். ஓகேண்ணா, இந்த டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்றது என்னென்னா, இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கெமிக்கல், இது வந்து கெமிக்கலில் பண்ணுறது உடம்புக்கு கெடுதல் அப்படின்றாங்க. ஸோ அது இல்லை அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ ஜென்ரலாக இப்போ பார்க்குறவங்களுக்கு விவசாயிங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜென்ரலாக பார்க்குறவங்களுக்கு இந்த டிஷ்யூ கல்ச்சர் அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கண்ணா. டிஷ்யூவால் தான் மேக்ஸிமம் விவசாயிங்க வந்து லைக் பண்ணி அதில் தான் நல்லா மகசூல் எடுத்து நல்லா இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கட்டை வந்து நடுறாங்க, ஒரே ஈவனாக வந்து ஈல்டு வராது, மகசூல் அந்த அளவுக்கு இருக்காது, நோய் தாக்கல் அதிகமாக வரும். நம்ம டிஷ்யூ வாழையில் அந்த மாதிரி நோய் தாக்கல் கம்மியாக இருக்கும், மகசூல் வந்து ஒரே சீராக இருக்கும், வெட்டு வந்து அவங்களுக்கு ஒரே மாதிரி கிடைக்கும், ஈல்டு வந்து நல்லாயிருக்கும். இதில் ஏன் வந்து கெமிக்கல்ன்றாங்க, அது எப்படி தான் யாரும் குழப்பி விட்டுறாங்கன்னு தெரியல. அதாவது நாங்கள் வந்து அந்த இப்போ ஒரு ஏக்கரை வந்து மதர் பிளான்ட் இருக்குனாக்க அதில் வந்து தரமான கன்று ஃபஸ்ட்டு எது வெட்டு வருதோ அதோட தாய்க்கண்ணை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து நம்ம லேபில் ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ ஒரு கண்ணை எடுக்கிறோம்னாக்கா அதில் வந்து ஒரு 500 கண்ணை நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். மல்டிப்ளைசன் தான்.
ஸோ இதில் இந்த கெமிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களாண்ணா? ஆமாம். ஸோ அதுக்கு என்ன விளக்கம் நீங்கள் கொடுப்பீங்க? கெமிக்கல்னா இப்போ நம்ம தாய் மண்ணில் வந்து இப்போ ஒரு செடி வந்து உயிர் வாழணும்னா அதுக்கு தேவையான மெக்னீசியம் சல்ஃபேட்டு, கால்சியம் குளோரைடு, துத்தநாகம், எல்தைரேசன், ஜிங்கு, ஏ வைட்டமின், சி வைட்டமின், பி வைட்டமின், டி வைட்டமின் எல்லாமே தேவை. அதே தான் அந்த இதை வந்து நான் நுண்ணூட்ட சத்தாக கொடுக்குறேன். இப்போ வந்து சூரிய ஒளியே ஒரு செடிக்கு கண்டிப்பாக வேணும். நான் இங்கே என்ன பண்ணுறேன், டியூப்லைட் அதாவது ஃப்ளோரசன் லேம்பை நான் வந்து வெளிச்சம் கொடுத்தா மட்டும், டி வைட்டமின் கொடுத்தா மட்டும் தான் உயிர் வாழும். அதுக்காக தான் இந்த லைட் செட்டப் எல்லாம் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மண்ணில் இருக்கிற சக்தியை தான் நம்ம எடுத்து பாட்டிலில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம். அது வந்து தனியாக கெமிக்கல் கிடையாது, உடம்புக்கு கெடுதல் கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து ஒன்லி வந்து ஹைப்ரிட் இல்லை, நோ கிராசிங். உங்களோட மதர் பிளான்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் 1000 மதர் பிளான்ட் அந்த திசுவாலையும் வரும். அதே குவாலிட்டியாக தான் வரும். ஓகே. நீங்கள் வந்து 10 கிலோ இருக்கிற தாய் கன்று கொடுத்தீங்கன்னா அந்த நான் பண்ணுற 1000 கன்றும் அந்த 10 கிலோ ஈல்டு தான் வரும். ஓகே. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போ எனக்கு வந்து ஹையஸ்ட் ஈல்டு 60 கிலோ வந்திருக்குன்னா அந்த 60 கிலோட பக்க கண்ணை மட்டும்தான் நான் எடுக்க முடியும். மற்ற கண்ணை எடுக்கக்கூடாது. ஓகே. சரிங்க மாட்டேன். ஓகே. நான் இப்போ வந்து நம்ம ஒரு பிளான்ட், ஒரு சின்ன, இப்போ நீங்கள் சொன்னீங்க தாய் பிளான்ட் அப்படின்னு சொல்லி மதர் பிளான்ட்டு. ஸோ அந்த பிளான்ட்டை என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவீங்க, எத்தனை ஸ்டெப்புக்கு அப்புறம் அது வந்து ஃபீல்டுக்கு வரும், அதாவது லேண்டுக்கு வரும்? இப்போ மதர் பிளான்ட் எடுக்கும்போது வந்து இப்போ ஃபார்மர்கிட்ட ஏற்கனவே சொல்லிவிடுவோம், சார் இந்த எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் தோட்டம் ஃபஸ்ட்டு போய் பார்ப்பேன், இந்த தோட்டத்தில் வந்து இத்தனை மரம் வந்து நல்ல ஈல்டு வந்திருக்கு. அந்த ஈல்டு வந்தது ஒரு இப்போ வந்து அது ஒரு 1000 கன்று வச்சுருக்காருன்னா ஒரு 100 கண்ணா 150 கண்ணா செலக்ட் பண்ணுவோம். அந்த 150 மரமும் மார்க் பண்ணிட்டு வந்துடுவோம். வெட்டினதுக்கப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற கண்ணை மட்டும் எனக்கு நோண்டி எடுத்து அவங்க கொடுப்பாங்க ஃபார்மர் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் நர்சரிக்கு எடுத்துன்னு வந்து நர்சரியில் எல்லாம் அந்த கிழங்கு மொத்தமாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற குருத்து மட்டும் தான் எடுப்பேன். அந்த குருத்தை மட்டும் எடுத்துன்னு வந்து லேபில் வந்து ப்ராசஸ் பண்ணுவேன். லேபில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த சென்டரில் இருக்கிற குருத்து மட்டும் தான் நான் ஒரே ஒரு அந்த இது மட்டும் தான் எடுப்பேன். ஓகே. ஸோ இது மட்டும் தான் அந்த மதர் பிளான்ட்லேருந்து வந்த கண்ணு. ஓகே. பக்க கண்ணோட குருத்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இப்படி தான் இருக்கும். ஓகே. ஸோ இந்த நுண்ணூட்ட சத்துன்னு சொன்னீங்களா, அந்த பாட்டில் அடியில் வச்சிருக்கீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்க. அதில் என்னென்ன கண்ணு வந்து உயிர் வாழணும்னா இதுக்கு தேவையான ஏ வைட்டமின், சி வைட்டமின், மெக்னீசியம், நைட்ரேட்டு, துத்தநாகம், எல்தைரேசன் எல்லாமே இதுக்கு தேவை. ஓகே. ஆமாம். ஸோ அது நம்ம இயற்கையாக கொடுக்கும்போது மண்ணிலே இருக்கு. இயற்கையாக நம்ம செடி நடும்போது மண்ணிலே இருக்கு, செடி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இப்போ வெறும் நான் குருத்த மாட்டை எடுத்துட்டு வந்து வெறும் தண்ணியில் வச்சா அது எப்படி மல்டிப்ளை ஆகும்? ஆகாது. அதுக்கு உண்டான சக்தி வேணும்ல. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு கண்ணுலேருந்து லட்சக்கணக்கான கண்ணு எடுக்கணும்னா ஸோ அந்த கெமிக்கல் சொல்லக்கூடிய அந்த நுண்ணூட்ட சத்தை அதில் நம்ம கொடுக்குறோம். ஓகே. இப்போ ஒன்றும் இல்லை, அடிபாட்டு ஆச்சு, ஒரு திசு வளரணும், அதுக்கு வந்து மெடிசன் போட்டால் தான் டாக்டர் அந்த ஸ்கின் வளரும். ஆமாம். ஆட்டோமேட்டிக்காக மஞ்சள் போட்டாலும் வரும். அதே மாதிரி தான் மண்ணில் எடுத்துன்னு போய் வச்சாலும் வரும். ஓகே. ஆனால் இந்த கண்ணு வராது. ஆனா ஒரு குருத்து மட்டும் தான் வச்சிருக்கேன். இப்போ அதே மாதிரி இப்போ அடிபட்டு ஃபுல்லா ஸ்கின் போயிடுச்சு, அந்த ஸ்கின்னை வந்து இது பண்ணோம்னா மருந்து போட்டால் தான் அந்த ஸ்கின் வரும், இல்லைன்னா செப்டிக் தான் ஆகும். அதே மாதிரி தான் இது. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இது இப்போ வந்து இந்த பாட்டில் வந்து நான் வச்சிருக்கேன்னாக்க இது வந்து திரும்ப வந்து மல்டிப்ளை ஆகணும் எனக்கு. இப்போதான் இந்த பால் மாதிரி வந்திருக்கு. இது வந்து இப்போ ஒரு 15 நாள் ஆகுது. ஓகே. இன்செர்ட் பண்ணி இந்த நுண்ணுயிர் சத்துன்றது வந்து இதுதான். இந்த கிழங்கு கீழே இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். இதுக்கு வந்து தேவையான ஹார்மோன்ஸ் எல்லாம் கொடுத்து 35-36 கெமிக்கல்ஸ் தான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இது வந்து 20-21 நாள் வரைக்கும் இப்படியே இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் தான் அந்த கிழங்கு வந்து 2 கட் பண்ணுவேன். ஓகே. ஓகே. இப்போ நம்ம முன்னாடி பார்த்த ஸ்டெப்லேருந்து அடுத்த ப்ராசஸ் வந்து 2 பொழுது வைக்கும்போது எனக்கு வந்து அங்கங்கே ஒவ்வொன்றா ஓப்பன் ஆகிருக்கும். அதுலேருந்து ஒரு ஷூட்டு ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஷூட்ஸாக ஓப்பன் ஆகிருக்கும். இது தெரியுமா? ஓகே. ஓகே. இது வந்து அதுக்கு அடுத்த ப்ராசஸ். அடுத்தது அதே வந்து இப்போ 4 கட் பண்ணுவேன். ஓகே. 4 கட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சூட்ஸ் மாதிரி தெரியும், கொஞ்சம் பெருசாக இருக்கும், சூட்ஸும் தெரிய ஆரம்பிக்கும். ஓகே. டிஷ்யூக்கள் அந்த திசு வாழன்ற போது அப்போதான் அந்த சூட்ஸு வரும் இதில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டி கல்ச்சர் ரெடி ஆகும்.
இதில் பார்த்தீங்கன்னா அதை விட சின்னதாக இருக்கும் ஃப்ரூட்ஸ். ஓகே. இப்போ நம்ம முதல் பாத்திர கிழங்குலேருந்து உருவானது எல்லாமே இது உருவானது. அது வந்து ஒரே ஒரு கிழங்கு அதுலேருந்து இவ்வளோ உருவாயிருக்கு. அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுவோம். மற்றவங்களுக்கு யாருக்குமே ப்ரொடக்ஷன் கொடுக்க மாட்டோம். நாங்கள் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணுவோம். ஓகே. இந்த ஸ்டேஜ் வரும்போது தான் ப்ரொடக்ஷனுக்கு எல்லாருக்குமே கொடுப்பீங்க. ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம வந்து என்ன குழந்தை எப்படி வளர்க்கணுமோ அதே மாதிரி தான் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நாங்கள் வளர்ப்போம். ஓகே. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் போகும்போது அவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் கிளம் ஷூட்டிங் வந்ததுக்கப்புறம் நம்ம ரூட்டிங் ஸ்டேஜுக்கு எடுத்து வந்துடுவோம். ஓகே. அதாவது நர்சரி போகிறதுக்கு முன்னாடி ஸ்டெப். இப்போ வந்து ஒரு மதர் பிளான்ட் இப்போ ஃபார்மர் கொடுத்துருக்காரு, எனக்கு ஒரு 30,000 பிளான்ட் வேணும் அப்படின்னு. 30,000 பிளான்ட் வேணும்னு போது இது வந்து எனக்கு ஒரு 6 மந்த் ஆகிடும். ஓகே. இந்த மல்டிப்ளை ஆகிறதுக்கு இந்த மல்டிப்ளை இப்போ ஒரு 30,000 பிளான்ட் எனக்கு வேணும் அப்படின்னு 30,000 எனக்கு வந்து ஒரு 30 ட்ரே வந்து மல்டிப்ளேஷன் ஆகணும். ஓகே. மல்டிப்ளேஷன் ஆனதுக்கப்புறம் போதும் அப்படின்னு 30,000 ஒரு 10,000 சேர்த்து பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ஒரு பிளான்ட்லேருந்து அத்தனை 30,000 40,000 வரைக்கும் நம்ம பண்ணலாம். அதாவது இப்போ இந்த நம்ம எட்டு வந்து அந்த மதர் பிளான்ட்லேருந்து வந்து எனக்கு ஒரு 300 பிளான்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஓகே. ரெட் பனானா தான் இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கேன். 300 பிளான்ட் ஒரு பார்சல் இதெல்லாமே ரெட் பனானா. ஆமாம், ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே ரெட் பனானா பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணுறேங்க. ஓகே. வீக்கு இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த வீக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ 4.1 போட்டிருக்காங்க இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் வீக்கு ஃபர்ஸ்ட் நாள், 4th வீக். இப்போ வந்து திரும்ப வந்து நமக்கு வந்து 7th ஃபர்ஸ்ட் நாள் வந்து எடுப்பாங்க. ஓகே. எடுத்து அடுத்த ஸ்டெப் அதை கட் பண்ணி தனியாக வைப்பாங்க. ஓகே. வைக்கும்போது நமக்கு அந்த அவங்க கேட்ட 30,000 பிளான்ட் வரும்போது நமக்கு வந்து போதும் அப்படின்னும் போது ரூட்டிங் ஸ்டேஜுக்கு வந்து எடுத்து வந்துடும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்கிறது ரூட்டிங் ஸ்டேஜ். ஆமாம். ஓகே. இந்த அது வரைக்கும் நம்ம மல்டி ஹார்மோன் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அந்த கெமிக்கல் சொல்லக்கூடிய அந்த அது வந்து மல்டி ஹார்மோன். ஓகே. அதுக்கப்புறம் தான் நமக்கு ரூட்டிங் போதும் அப்படின்னு நமக்கு குறிப்பிட்ட ஸ்டேஜ் போனால் நமக்கு குவாலிட்டியாகவும் கொண்டு போக முடியாது. செடி வந்து லீன் ஆகிடும், ஈல்டும் கிடைக்காது. ஓகே. குறிப்பிட்ட நமக்கு 6 சைக்கிள் இல்லை, இதுக்குன்னு ஒரு சைக்கிள்ஸ் இருக்கு. 6 சைக்கிள் 7 சைக்கிள் வந்து எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரூட்டிங் எடுத்துன்னு வந்துட்டு ரூட்டிங் ஸ்டேஜோட நம்ம வந்து லேப்ல இருந்து டிஸ்பேட்ச் கொண்டு போயிட்டு. ஓகே. ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இது வந்து இல்லை, அதாவது நர்சரிக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கு. ஆமாம், ரெடியாக இருக்கு. ஓகே. ஸோ இது எல்லாமே பாட்டிலில் தான் வச்சு தான் பண்ணிருக்கேன். இப்போ வந்து ஒரு புது கண்டுபிடி நானாக வந்து இது பண்ணியிருக்கேன். ஓகே. ரொம்ப பாட்டில் வாஷிங்கு லேபர் அது இதுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஓகே. கவரில் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. கண்டமேஷனு, இனாகுலேஷனு, நம்ம டைம் சேவிங்கு, லேபரு. ஸோ இது அவுட்புட் எப்படி இருக்கு? ப்ராசஸ் நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 ட்ரையல் போட்டிருக்கேன். நல்லா தான் வந்திருக்கு. இப்போ நான் இதில் வந்து ஒரு கவரில் வந்து 10 பிளான்ட் வச்சேன். எனக்கு 5 பிளான்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஓகே. 15 பிளான்ட்டாக வந்து 15 வந்திருக்கு. ஓகே. அப்போ பாட்டிலை விட எனக்கு இதுதான் நல்லா இருக்கு. ஸோ ஃபியூச்சரில் இது வந்து எல்லா ப்ராசஸ்க்குமே இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ண முடியுமா, இல்லை இது ரூட்டிங் மட்டும்தான் பண்ணல? ரூட்டிங் மட்டும் தான். இப்போ லாஸ்ட் எண்டிங் ஸ்டேஜ் போது இது நமக்கு வேஸ்ட் ஆனக்கிற பரவாயில்ல அப்படின்றதுனால இதில் ட்ரையல் பார்த்தேன். இப்போ இதில் ட்ரையல் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நான் மல்டிக்கரை இது கொண்டு போகலாம். ஓகே. ஓகே. மல்டிக்கும் பண்ணலாம். மல்டி ஹார்மோன் மல்டிக்கும் பண்ணலாம், ஷூட்டிங்க்கும் பண்ணலாம். ஓகே. ஏன்னா இப்போ ஒரு ட்ரையல் பார்க்குறோம் போது நமக்கு ரூட்டிங்கில் பண்ணால் அது வெளியே போகிற செடி தானே டிஸ்பேச்சா. அதில் வந்து இதானாலும் நம்ம மல்டியில் நமக்கு போயிடுச்சுனாக்கா நமக்கு இப்போ 10 ட்ரே பண்ணிருக்கும் போது மல்டிகல்ச்சரே போயிடுச்சுனாக்கா அப்புறம் நம்ம லேபே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஓகே. ஓகே. அதனால இது ஃபைனல் ஸ்டேஜ் இது ட்ரையல் பார்த்துருக்கீங்க, சக்ஸஸும் ஆயிருக்கு. ஓகே. நல்லாவும் இருக்கு. ஓகே. இது வரைக்கும் பாட்டிலே எல்லாமே பண்ணிட்டு இருக்குது. இப்போ பாட்டிலில் பண்ணும்போது ஒர்க் ப்ராசஸ் வந்து அதிகமாக இருக்கு, அந்த மெட்டீரியல் வேலையும் அதிகமாக இருக்கு. அந்த பாட்டில் திரும்பி கழுவி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால ஸோ கவர்லேயே 1 டைம் யூஸ் அப்படியே எடுத்து நம்ம நர்சரியில் வச்சு பிளான்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இதில் ட்ரை பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க. லேபில் வந்து அண்ணா சொன்னார் நம்மளுக்கு. ஸோ எப்படி அந்த தாய் பிளான்ட்லேருந்து மதர் பிளான்ட்லேருந்து ஆயிரக்கணக்கான செடிகள் வெளியே எடுக்கிறது, அது கெமிக்கலா இல்லை நார்மல் தானா, மனித உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்போ வந்து நர்சரியில் இருக்கோம். ஸோ அங்கே எடுத்த செடி, அதாவது மதர் பிளான்ட்லேருந்து ரூட்டிங் பிளான்ட் வர வரைக்கும் அங்கே காட்டினார்.
ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நர்சரியில் வளர்த்து ஃபீல்டுக்கு அனுப்புகிற ப்ராசஸ். ஆனால் சொல்லுங்கள், இப்போ நர்சரியிலேருந்து செடி வெளியே போகணும் அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ் இங்கே நடக்குது? லேபில் ஒரு மதர் பிளான்ட் உள்ளே போய் அங்கேருந்து ரூட்டிங் பிளான்ட்டாக வெளியே வர வரைக்கும் நம்மளுக்கு சொல்லிட்டீங்க. இப்போ நர்சரிக்கு உள்ளே எந்த மாதிரி பிளான்ட் வரும், இங்கேருந்து எந்த மாதிரி பிளான்ட் வெளியே போகும், அதை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்ன இதில்? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பாட்டில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ரூட்டிங் பிளான்ட்டு. ஆமாம், அதுவாக தான் எஸ்ஆர்னு சொல்லுவோம். ஓகே, பேபி பிளான்ட்டு. ஓகே, அது வந்து இப்போ நம்ம ஏசியில் வளர்த்ததுனால டியூப் லைட் மூலிமா சன்லைட்டு கொடுத்ததுனால நமக்கு டைரெக்டாக வந்து சன்லைட்டு வந்து நமக்கு கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதனால வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான கோகோபிட் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஆல்ரெடி வந்து டேப் வாட்டரில் 2 டைம் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆரோ வாட்டரில் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கோகோபிட்டை ஸ்டெரிலைசேஷன் பண்ணி அதுக்கு உண்டான நியூட்ரியன்ஸ் அப்புறம் பங்கிசைடு பவஸ்டின் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அது வந்து அது தனியாக ஒரு கம்பெனி ப்ராசஸ் பண்ணி அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, அவங்க இல்லை அது ஏற்கனவே நம்ம பண்ணலாம். அதுக்கு தனியாக நமக்கு ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி அது கொண்டு வந்து இது பண்ண முடியாது. அதுக்கு மெஷினரி எல்லாம் போட வேண்டியிருக்கும். அதனால நம்ம தனியாக அதுக்கு ஒரு கம்பெனி இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து நம்ம இந்த ட்ரேல ஃபர்ஸ்ட் வந்து ஃபில் பண்ணுறோம். ஓகே, சேம் சீட்லிங் பண்ணுற ட்ரே தான். அந்த சீட்லிங் பண்ணுற ட்ரேல வந்து ஃபுல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பேபி பிளான்ட்டை வந்து இதில் நடுவோம். ஓகே, ஸோ இதனுடைய அடுத்த ப்ராசஸ் இந்த லேப்லேருந்து வந்து அடுத்த செடி. ஓகே, டனல் இது டனல். ஓகே, இந்த டனலில் வந்து நான் வந்து ஒரு 10 days வந்து சன்லைட் படாமலே உள்ளே வச்சுருப்பேன். சன்லைட்டு வந்து ஒரு 10 daysக்கு அப்புறம் தான் இது ஓப்பன் பண்ணி சும்மா லைட்டாக பவஸ்டின்னு பங்கி சைடு கொடுத்துட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி வைப்போம். ஓகே, 21 daysக்கு அப்புறம் தான் சன்லைட்டை கொடுப்போம். ஆர்னிங் ஆகணும். இந்த ஆர்னிங் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பால் வரணும். ஓகே, ஸோ அந்த செடி எடுத்து அப்படியே பாலோட வரணும். பாலோட வரும்போது தான் நம்ம வந்து பாலி பேக்கில் பிளான்டிங் பண்ண முடியும். ஸோ அது வந்து அடுத்த ப்ராசஸ். ஆமாம், 31 daysக்கு அப்புறம் தான் இது பிளான்டிங் பண்ண முடியும் பாலி பேக்கில். ஓகே, இது வந்து பாலி பேக் போகும் அடுத்து. இது ஃபுல்லாகவே நெட் பாட்டு டனல் தான். ஓகே, ஸோ இது எல்லாமே 21 days இப்போ இருக்கணும் இது உள்ள. ஆமாம், இந்த டனலுக்குள்ள 21 days 30 days லேப்லேருந்து வெளியே வந்த உடனே. அதாவது பிரைமரி ஆர்டனிங் இது. பாலி பேக் தான் செகண்டரி ஆர்டனிங். இதுக்கு வந்து ஆஃப் சன்லைட் தான் கொடுப்பேன். ஓகே, அந்த கவர் போட்டு ஆஃப் சன்லைட் வந்து கொடுத்து மெதுவாக தான் நம்ம வெயில் கொடுக்கணும். ஓகே, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் கொடுத்து இப்போ வந்து 21 daysக்கு அப்புறம் வெயில் வந்து ஆஃப் டேன்றது ஃபுல் டே கொடுப்பேன். அப்போ அதுக்கப்புறம் தான் 30 days வரைக்கும் ஃபுல்லாக டனல் ஓப்பன் பண்ணி ஃபுல் சன்லைட் கொடுத்ததுக்கப்புறம் தான் பாலி பேக் எடுத்துன்னு வருவேன். ஓகே, பாலி பேக் வரும்போது ஃபுல்லாக சன்லைட் தான். ஓகே, சன்லைட் தான் இது ஃபுல்லாக சன்லைட் தான். அப்போ தான் வந்து நமக்கு ஃபார்மர் கொடுக்கும்போது இந்த ஆர்டனிங் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம அந்த பாலோட எடுத்து வந்தது தான் இதில் வச்சு அப்படியே வச்சுருக்கோம். ஆமாம், வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இந்த செடி தான். இப்போ வந்து நமக்கு இந்த லீஃப் வந்து இது பண்ணாலும் உடையாது. ஓகே, ஆனால் அதுலேருந்து உடைஞ்சிரும். உடஞ்சிரும். ஓகே, சரிங்கண்ணா. இப்போ இந்த செடி தான் நம்ம வெளியே கொடுக்குமா? ஆமாம், அங்கே வந்து ஒரு 30 நாள் வச்சதுக்கப்புறம் இது வந்து பாலி பேக்கில் வந்ததுக்கப்புறம் இங்கே எத்தனை நாள் இருக்கும்? இங்கே வந்து 30 days 40 days இங்கே இருக்கும். 30லேருந்து 40 நாள் இங்கேயும் இருக்கும். ஓகே, அப்போ தான் வந்து இந்த வெயில் வந்து தாங்கும். டைரெக்டாக நமக்கு ஃபார்மர் கொடுக்கும்போது சன்லைட் வந்து அதை தாங்கி ஏற்றுக்கும். ஸோ இப்போ 40 நாள் கழிச்சு அங்கே ஒரு 30 நாள் இங்கே ஒரு 40 நாள் கழிச்சதுக்கப்புறம் தான் இது ஃபீல்டுக்கே போகும். நம்ம கதிர் அக்ரோ பயோடெக்கில் என்ன மாதிரி இப்போ வாழையில என்ன மாதிரி வெரைட்டிலாம் கொடுத்துட்ருக்கீங்க, என்ன மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? வாழையில் வந்து இப்போ ஒரு 6 வெரைட்டி நான் பண்ணிட்டுருக்கேன் சார். G9 பண்ணிட்டுருக்கேன். ஓகே, ரெட் பனானா பண்ணிட்டுருக்கேன், ஏலக்காய் பண்ணிட்டுருக்கேன், நேந்திரன் பண்ணிட்டுருக்கேன், பூவன் பண்ணிட்டுருக்கேன், ரஸ்தாலி பண்ணிட்டுருக்கேன், கற்பூரவல்லி பண்ணிட்டுருக்கேன். ஓகேண்ணா. ஸோ அதெல்லாமே இங்கே எடுத்து வச்சுருக்கீங்களா? ஆமாம். நான் ஃபஸ்ட்டு அறிமுகமானது நான் G9ல தான். பச்சை வாழைன்னு சொல்லுவேன். பச்சை வாழை அப்படின்வாங்க. ஓகே, பச்சை வாழை தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ரெட் பனானா பண்ணேன். இந்த பாலி பேக் வந்து ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரேட்டில் ஃபார்மருக்கு வந்து 50 பிளான்ட் ஒரு கிரேட்டுக்கு வந்து. ஸோ இது வந்து டெலிவரி போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்படி தான் நீங்கள் டெலிவரி கொடுப்பீங்க? டெலிவரி கொடுப்போம். இந்த டெலிவரி கொடுக்கக்கூடிய செடி வந்து குவாலிட்டி இப்படி இருக்கும். ஒரே ஹைட்டாக இருக்கும். சரிங்கண்ணா. இப்போ வந்து இந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று முன்ன பின்னது இருந்தாலும் இந்த கிரேட்டில் வந்து ஒரே ஈவனாக இருக்கிறத மட்டும்தான் நீங்கள் டெலிவரி கொடுப்பீங்க. அதாவது இப்போ வந்து இந்த பெட்டில் வந்து இந்த சைஸாக இருக்குது, சின்ன சைஸாக இருக்குது. ஓகே, இதில் வந்து
இப்போ இந்த சைஸ் லோட் பண்ணுறோன்னா இந்த சைஸ் மட்டும் தான் லோட் பண்ணுவீங்க. இந்த சைஸ் லோட் பண்ணோன்னா இந்த சைஸ் மட்டும் தான் இந்த கிரேட்டில் இருக்கும். ஸோ அப்போ தான் இந்த ஃபார்மர்ஸ் ஈல்டு வந்து ஈவனாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், ஈவனாக இருக்கும். சரி, நான் இப்போ இதில் சொல்லிட்டீங்க எத்தனை வெரைட்டி நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது ப்ரைஸ் டீட்டெயிலாக நம்ம ஃபார்மர்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ கொடுத்துட்ருக்கீங்க? இது என்னென்ன பிளான்ட் எவ்வளோ? G9 வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மர்ஸ்க்கு வந்து 12 rupees கொடுத்துட்ருக்கேன். 12 ரூபாய்க்கு ஸ்பாட் ரேட். ஈச் பிளான்ட் 12 rupees. 12 ரூபா கொடுத்துட்ருக்கேன். இப்போ நீங்கள் டெலிவரியோட சொல்கிறீங்களா இல்லை டெலிவரி வந்து 2 rupees எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ அது நீங்கள் இப்போ இங்கேருந்து ஆந்திரா கொடுக்குறீங்கன்னா அதுக்கும் அதே காஸ்ட்டு தானா? இல்லை இப்போ ஆந்திரா தமிழ்நாட்டுக்குள்ளே கொடுத்தா கொஞ்சம் தமிழ்நாட்டுக்குள்ளே கொடுக்கும்போது 2 rupees சார்ஜ் பண்ணுறேன். ஆந்திரா கொடுக்கும்போது 1 rupees எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவேன். சரி ஓகே. இப்போ அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஆகும். இப்போ G9 வந்து 12 ரூபா கொடுக்குறீங்க. 12 ரூபா கொடுக்கும். அதுக்கு உங்ககிட்ட என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, அது ப்ரைஸ் சொல்லிடுங்க அப்படியே. அதுக்கு அடுத்த பிளான்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரெட் பனானா இருக்குது. ரெட் பனானா வந்து 22 rupees கொடுத்துட்ருக்கேன். 22 ரூபா. ஆமாம். ஏழைக்கு வந்து 25 rupees ஃபார்மர் கொடுத்துட்ருக்கேன். 25 ரூபா. ஆமாம். ஓகே. நெக்ஸ்ட்டு ரஸ்தாலி வந்து 22 rupees கொடுத்துட்ருக்கேன். 22 ரூபா. ஆமாம். அடுத்தது வந்து கற்பூரவள்ளி வந்து 18 ரூபா கொடுத்துட்ருக்கேன். 18 ரூபா ஃபார்மருக்கு சிங்கிள் பீஸு. பூவன் வந்து 20 ரூபா இப்போது கொடுத்துட்ருக்கேன். 20 ரூபாய்க்கு ஒரு பீஸ் போயிட்டுருக்கு. ஆமாம். இது வந்து சக்கரைக்கேலி வந்து நம்ம தமிழ்நாட்டில் இப்போ தான் புதுசு. ஆந்திராவில் வந்து நல்லா போயிட்டுருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் வந்து திருச்சி பக்கம் நட்டுருக்காங்க. திருச்சி பக்கம் ஒரு 2-3 ஃபார்மர் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக சக்கரைக்கேலின்றது வந்து நம்ம ஆந்திரா விட தமிழ்நாட்டில் நிறைய அதிகமாக வைப்பாங்க. அந்த அளவுக்கு. அது எவ்வளோ கொடுக்குறீங்க? இது வந்து மார்க்கெட் வந்து இருக்குது. இது வந்து 20 rupees கொடுத்துட்ருக்கு. 20 ரூபா. ஆமாம். நேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேன். செடி 16 ரூபா. சரி, நான் இப்போ இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஒரு வாழைச்செடி வைக்கிறோம், ஒரு ஏக்கரில் வாழைச்செடி வைக்கிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு ஏக்கரில் எத்தனை செடி வைக்கணும், எத்தனை மாதம் அதை பராமரிக்கணும், எவ்வளோ ஹீல்டு நம்மளுக்கு கிடைக்கும், அதை பற்றி நம்மளுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா விவசாயிங்களுக்கு புதுசாக வைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி நம்மளுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேண்ணா. இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 1200 செடி G9 வைப்பாங்க. மற்ற வெரைட்டின்னு வரும்போது 1100 செடி ஒரு ஏக்கருக்கு. G9 பொறுத்த வரைக்கும் 5க்கு 6 வைப்பாங்க. மற்ற செடி வந்து 6க்கு 6, 6க்கு 7 வைப்பாங்க. ஏன்னா மற்ற செடி வந்து கொஞ்சம் ஹைட் அதிகமாக போகும், சன்லைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ வந்து 6க்கு 7 போவாங்க, இல்லைன்னா 6க்கு 6 இது பண்ணுவாங்க மற்ற வெரைட்டி. இதில் வந்து G9 மற்ற கிராப் எல்லாமே 1 year பிளான்ட் தான். 7 months ஃப்ளவர் வரும், 9-10 months கட்டிங் வரும். இந்த ரெட் பனானா கற்பூரவள்ளி மட்டும் 1.25 வருஷம், 13 மாதம் வரும். 13 மாதம். மற்றது எல்லாமே சேம் தான், 1 year பிளான்ட் தான். பூவன், ரஸ்தாலி, ஏலக்கி, நேந்திரன், இது எல்லாமே 1 year கிராப் தான். ஒரு ஏக்கரில் ஒரு G9 பிளான்ட் வைக்கிறாங்கன்னா 1200 கன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுண்ணா? இப்போ செலவு எவ்வளோ ஆகும்? நம்மளுக்கு வரவு மினிமம்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அதை பற்றி கொஞ்சம் ஓரலாக சொல்லுங்களேன். ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ செடியோட காஸ்ட்டு, நம்மளோட காஸ்ட்டு ஒரு ஏக்கருக்கு வந்து 1200 வேணும். இப்போ வந்து ஒரு 15,000 ரூபா G9 காசு வரும். ஓகேங்களா? 15 ரூபாய் ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் அது இதுன்னு ஒரு 20,000 வச்சுக்கிங்களேன். 20,000 ப்ளஸ் வந்து அவங்க ஏர் கூலி, நடவு சார்ஜு, அப்புறம் ஃபெர்டிலைசர்ஸு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலர் வந்து ஆர்கானிக் போவாங்க, ஒரு சிலர் வந்து ஃபெர்டிலைசர் மூலிமா வருவாங்க. ஃபெர்டிலைசர் மூலிமா வரவங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ஆர்கானிக்கில் வரும்போது கொஞ்சம் செலவு கம்மியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் இப்போ நம்ம மாட்டு எருவு, தலை அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 60,000 to 70,000 தான் ஒரு ஏக்கருக்கு வந்து செலவே வரும். மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1,90,000 அப்படியே வந்து செலவு வரலாம் ஒரு ஏக்கருக்கு. G9 பொறுத்த வரைக்கும் ஒரு அட்லீஸ்ட் நமக்கு 10 ரூபா கேஜி போனாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 42,000 ஆவரேஜ். ஒரு தார் வந்து 35 ரூபா, இந்த 35 கிலோ 40 கிலோ வருதுன்னு வச்சுக்கிங்க, நமக்கு வந்து 45,000 கிலோ வந்தாச்சு. 45,000 கிலோ பார்த்தீங்கன்னாக்கா 4,50,000 ரூபா
நமக்கு 10 ரூபா ரேட் வச்சாலும் கிடைக்கும். ம் இதில் வந்து மைனஸ் வந்து நமக்கு 1 லேக் செலவு இருக்குன்னு வச்சுங்க. அப்போது ஒரு ஏக்கருக்கு வந்து 3 லட்ச ரூபா 10 ரூபா ரேட் போனாலும் கிடைக்கும் வந்து கிடைக்கும். அதே நமக்கு 15 ரூபா ரேட் போதும்னாக்க நமக்கு தாராளமாக 3 லட்ச ரூபா லாபம்ன்றது 7 லட்ச ரூபா கண்டிப்பாக லாபம். 7 லட்ச ரூபா வரைக்கும் லாபம் இருக்கும். இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு தார் இந்த G9 நீங்கள் எக்ஸாம்பிள் சொன்னீங்க. ஒரு தார் 35 கிலோலேருந்து எத்தனை கிலோ வரைக்கும் எத்தனை மேக்ஸிமம் எத்தனை கிலோ வரைக்கும் வரலாம்ண்ணா? 70 கிலோ வரையும் வரும். 70 கிலோ வரைக்கும் வரும் ஒரு தார். 35லேருந்து 70 கிலோ ஆவரேஜ் வந்து 35 to 40. அது வந்து இப்போ வந்து ஒரு தார் வந்து 60 கிலோ இருக்கும். 1 கிலோ இல்லை 25 கிலோ தான் இருக்கு, 20 கிலோ தான் இருக்கு. அதான் நான் ஆவரேஜ் வந்து 40 கிலோ 35 கிலோ அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து நமக்கு எல்லா தாருமே நமக்கு வந்து ஆவரேஜா 60 கிலோ வருதுன்னு வச்சுங்க. அவரோட ஈல்டு வந்து அதிகமா இருக்கும், லாப காஸ்டும் வந்து அதிகமா இருக்கும். இதுல வந்து ரெட் பனானா G9 வந்து இந்த ரேட் வருதுன்னா ரெட் பனானா வந்து வேற ரேட்ல போகும். ரெட் பனானா வந்து காஸ்ட் வந்து அதிகம். ரெட் பனானாவும் பிளான்ட் காஸ்ட் வந்து 22 ருபீஸ். அப்போ இதோட கொஞ்சம் காஸ்ட் அதிகம். ஆனா நடைக்கூலி ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஈல்டு வந்து கொஞ்சம் லேட் ஆகும், 3 months லேட் ஆகும். அவ்வளோதான், 3 months லேட் ஆகும். ஆனால் இதோட காய் ரேட் வந்து 30, 35, 40 ஏறிட்டே இருக்கும், இறங்கிட்டே இருக்குனாக்கா ரொம்ப பிலோ வந்து 30 ரூபாய்க்கு கீழே பண்ணா வரவே வராது. 30 ரூபாய்க்கு மேலே தான் 35, 40, 50 ரெட் பனானா உங்களுக்கே தெரியும் ஒரு பழம் எவ்வளோன்னு. 20 ருபீஸ் 25 ருபீஸ் விற்பான். ஒரு 2 பழம் 3 பழம் போட்டாலே 1 கேஜி வந்தது. 1 கேஜி 80 ரூபாய் 70 ரூபாய்க்கு விற்கிறாங்க நம்ம லோக்கலில் வாங்கும்போது. அவங்க பல்காக எடுக்கும்போது 35 ரூபாயிலிருந்து எடுப்பாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ G9 வந்து இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து 1 இயருக்கு வந்து 3 லட்ச ரூபாய் அவருக்கு வருமானம் வருதுன்னா ரெட் பனானா போடும்போது அட்லீஸ்ட் வந்து அவருக்கு வந்து 6 லட்ச ரூபாய் 1 ஏக்கர் கிடைக்கும். சரிங்கண்ணா. இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இப்போ நம்ம நார்மலாக நடும்போது முன்னெல்லாம் கிழங்கு நட்டுருந்தாங்க. இப்போ வந்து இந்த டிஷ்யூ கல்ச்சர் வந்ததுனால இது நடுறாங்க. ஸோ வாழையடி வாழையா அது ஒரு 2 வாட்டி 3 வாட்டி எடுக்கலாம் அப்படின்னு முன்னெல்லாம் சொல்லுவாங்க, எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த வாழையில், அதாவது இந்த டிஷ்யூ கல்ச்சரில் வைக்கக்கூடிய வாழையில் நம்ம ஒரு ஹீல்டு எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு ஹீல்டு எடுக்க முடியுமா? இல்லை அப்படி எடுத்தால் அந்த ஹீல்டு எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்குமா இல்லை அதை விட குறையுமா? ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திசு வாழையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 monthsக்கு வந்து நமக்கு வந்து சைட் ஷூட்ஸ் ஓப்பன் ஆகாது. கிழங்கே வந்து 3 month ஆகும்போது தான் நம்ம திசு வாழையில் வந்து கிழங்கு உற்பத்தி ஆகும். 3 months 4 monthsக்கு அப்புறம் தான் அந்த சைட் ஷூட்ஸை ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் நம்மளோட திசு வாழை அந்த 1 plant மட்டும்தான் ஃபெர்டிலைசர் எடுக்கும். கட்டாயினை பொறுத்தும் போதுக்கு ஆல்ரெடி அதுக்கு சைட் ஷூட்ஸு கிழங்குலே இருக்கும். நீங்கள் வச்சு ஃபஸ்ட் மந்த்தே சைட் ஷூட் வர ஆரம்பிச்சிடும். ஆமாம், சைட் சீட்ஸ் வர ஆரம்பிக்கும் போது நீங்கள் கொடுக்குற ஃபெர்டிலைசரு சென்டரில் இருக்கிற அந்த மரமும் எடுக்கும், சைடில் இருக்கிற சைட் ஷூட் எடுக்கும். சைட் ஷூட்ஸும் எடுக்கும்போது அதை கட் பண்ணிகிட்டே இருக்கணும். சைட் ஷூட்ஸ் அந்த ஃபெர்டிலைசர் எடுத்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து ஈல்டு வந்து கண்டிப்பாக கம்மியாகும். இந்த நம்ம திசு வாழையில் அந்த மாதிரி பிரச்சனை வராது. இன்னொன்று நோய் தாக்கல் வந்து அந்த கிழங்குல ஏற்கனவே கட்டை நடுறாங்கனாக்கா அந்த கிழங்குல வந்து ஏற்கனவே நோய் இருக்கும், வேர்ப்புழு நோய் இருக்கும், தண்டுப்புழு நோய் இருக்கும். அந்த என்ன சொல்றதுனாக்கா அந்த ஃபர்ஸ்ட் மதர் பிளான்ட்ல என்ன நோய் இருக்கோ அதே நோய் இதுக்கும் வரும். ஆனால் நம்ம திசு வாழையில் நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லாமே செக் பண்ணி தான் வைரஸ் டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு எல்லாமே செக் பண்ணி தான் நம்ம வந்து டிஷ்யூ கல்ச்சரை உற்பத்தி பண்ணி மல்டிப்ளை பண்ணி நம்ம நர்சரியில் மெயின்டைன் பண்ணி கொடுக்குறோம். அதனால் வந்து நோய் தாக்கல் வந்து கம்மியாக தான் இருக்கும். இன்னொன்று நோய் தாக்கல் இல்லாமல் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. கிளைமேட்டை பொறுத்து நோய் தாக்கல் திசு வாழைக்கும் வரும், வராமல் இருக்காது. அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த மண்ணில் வந்து ஏற்கனவே நோய் இருந்ததுனாக்க நம்ம திசு வாழை வந்து ஏற்றுக்காதும் போது அதுக்கு வந்து வேப்பம் புண்ணாக்கு புங்கம் புண்ணாக்கு வந்து ஃபெர்டிலைசர் வந்து அடியில் ஃபஸ்ட்டு போட்டு தான் நான் செடியை வைக்க சொல்கிறேன். ஓகே, அந்த மண்ணில் இந்த வியாதி தான் இருக்குன்னு நமக்கு தெரியாதில்ல. அதனால நம்ம வந்து வேர்ப்புழு தாக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து ஃபார்மருக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ரொம்ப நன்றி நான் இந்த வீடியோ கொடுத்ததுக்காக. ஒரு டிஷ்யூ கல்ச்சர் எப்படி அதை உருவாக்குறீங்க, எப்படி ஃபார்மர் கொடுக்குறீங்க, அதனுடைய ஹீல்டு எப்படி இருக்கும் அப்படின்லாம் க்ளீனாக நம்மளுக்கு விளக்கமாக சொன்னீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ உங்களுக்கு செடி வேணும், இப்போ விவசாயிங்க பார்த்துட்ருக்குறாங்க, அவங்களுக்கு செடி வேணும், ஒரு ஆயிரக்கணக்கான செடிகள் வேணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 6-7 வெரைட்டி காட்டினீங்க. ஸோ அந்த வெரைட்டி செடியெல்லாம் வேணும் அப்படின்னா அவங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணலாம், அந்த டீட்டெயிலையும் கொஞ்சம் சொல்லிடுங்கண்ணா. என்னோடய நம்பர் ஸ்க்ரீனில் வரும், ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க.
என்னோட கான்டாக்ட் நம்பரும் வந்து கீழே பார்த்தீங்கன்னாக்கா கிடைக்கும். ஓகே. அட்ரஸ்ஸு கொடுத்துருக்கேன். இப்போ ஆர்டர் வந்து இப்போ G9க்கு வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் 12 மந்த்தும் G9 வந்து 90% எங்கிட்ட எப்பவுமே கிடைக்கும். ஓகே. ஆல்ரெடி ரெடியாக தான் இருக்கும். நான் மகாராஷ்டிரா, யூபி, லக்னோ, இதெல்லாம் குஜராத் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன். நெட்பாட் கொடுத்துட்ருக்கேன். பாலிபாகம் இங்கேருந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்கேன். ஆந்திரா, கர்நாடகா மேக்ஸிமம் கொடுத்துட்ருக்கேன். தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேனி, திருச்சி, விழுப்புரம் அந்த மாதிரி ஏரியாவுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஓகே. லோக்கல் ஃபார்மர்ஸ் வந்து இப்போ 1000 கன்று 2000 கன்றுன்னு புக் பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த அதர் வெரைட்டி மேக்ஸிமம் கற்பூரவல்லி, பூவண்ணு, ரெட் பனானா அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் ஒரு 10% தான் போகும். ஏஸ்ட ஒன்று போகுது 10% தான் போகும். அது வந்து நான் ஆர்டர் எடுத்து மட்டும்தான் கொடுப்பேன். ஓகே. அது மட்டும் பண்ணிட்டு ஆர்டர் எடுத்து அந்த வெரைட்டிலாம் ஆர்டர் பேசிஸில் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்டர் பேசிஸில் தான் பண்ணுவேன். இப்போ கற்பூரவல்லி மேக்ஸிமம் பண்ணிட்டு இருக்கேன்னாக்கா ஆந்திராவில் வந்து அவங்க 3 lakhs பிளான்ட் வந்து எனக்கு போன இயர் ஆர்டர் கொடுத்தாங்க. அதனால பண்ணேன். அதே மாதிரி ரெட் பனானாவும் ஒரு ஃபார்மர் வந்து 30,000 பிளான்ட் பல்காக எனக்கு ஆர்டர் கொடுத்தாரு. அதனால நான் வந்து பண்ணேன். அப்போ அந்த 30,000 பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற ஃபார்மர் 1000 கொடுங்க 2000 கொடுங்க அப்படின்னாலும் அவங்க அந்த 30,000 பிளான்ட் நான் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு கொடுக்க முடியும். எக்ஸ்ட்ரா இப்போ 30,000 கேட்குறவங்களுக்கு 30,000 பண்ண மாட்டேன், 40,000 பண்ணுவேன். அந்த 40,000 பண்ணும்போது அந்த 10,000 எக்ஸஸ் வரும்போது ஒருத்தருக்கு 2 பேருக்கு கொடுக்க முடியும். மற்றபடிக்கு எனக்கு புக் பண்ணி தான் ஆகணும். புக் பண்ணி தான் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஆர்டர் பேஸில் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆர்டர் பேசிஸில் தான் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிலர் வந்து எனக்கு 1 செடி கொடு 2 செடி கொடு அப்படின்வாங்க. அந்த 1 செடி கொடு 2 செடி கொடுன்னா நான் கொடுக்க மாட்டேன். மினிமம் வந்து 100 பீஸ் கொடுப்பேன். ஒன்லி ஃபார்மர்ஸுக்கு தான் நான் அதிகமாக சப்ளை கொடுப்பேன், டெலிவரி கொடுப்பேன். ஓகே. வீட்டான நடுறாங்க, இதான நடுறாங்க, தோட்டலாங்க நடுறாங்கன்னாங்க தோட்டத்தில் கண்டிப்பாக நடலாம். மேக்ஸிமம் எனக்கு வந்து 100 பீஸ் இந்த தான் கொடுக்க முடியும். சரிண்ணா, இப்போ ஒரு சில டவுட்ஸ், இப்போ பிளான்ட் நட்டுருக்காங்க, ஒரு ஏக்கருக்கு புதுசாக நட்டுருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது டவுட் வருது, இந்த சமயத்தில் இப்படி நோய் வந்திருக்கு, இல்லைனா இந்த சமயத்தில் என்ன அதுக்கு ஃபெர்டிலைசர் என்ன கொடுக்கணும், அந்த மாதிரி யாராவது கால் பண்ணால் அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு சஜஷன் கொடுப்பீங்களா, அந்த சொல்யூஷன் ஏதாவது கொடுப்பீங்களா? இல்லை, நம்மகிட்ட வந்து டெலிவரி எடுக்கும்போது டெலிவரி கொடுத்ததுலேருந்து அவங்க வந்து 1 year நம்ம கான்டாக்டில் தான் இருப்பாங்க. ஓகே. ஓகே. வளவர வரைக்குமே நம்ம கான்டாக்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பிளான்ட் பண்ணும்போது அது பேபி பிளான்ட்டு, இதுக்கு எல்லாமே நான் இந்த முறையில் இந்த ஃபெர்டிலைசர் கொடுங்க, இவ்வளோ தண்ணி கொடுங்க, தண்ணி அதிகமாக கொடுக்காதீங்க, இவ்வளோ தண்ணி தான் கொடுக்கணும், 3 months இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபெர்டிலைசர் கொடுத்தாலும் எடுத்துக்கும், தண்ணி கொடுத்தாலும் எடுத்துக்கும் அப்படின்னு நான் திசுவாலையே சேல்ஸ் பண்ணுவேன். ஓகே. ஓகேண்ணா. அதே மாதிரி இப்போ ஒரு ஃபார்மர் எடுத்துகிட்டு போகிறாங்கனாக்கா நம்ம அந்த 1 year வரையும் அவங்களோட கான்டாக்ட்லேயே இருக்கணும். கான்டாக்ட்லேயே இருப்பீங்க? ஆமாம், கான்டாக்ட்லேயே இருப்போம். செடி கொடுக்கறதோட முடிஞ்சிடறது இல்லை. அவங்களோட வாடல் நோய், வேர்ப்புழு நோய், எந்த நோய் வந்தாலும் அதுக்கு அவங்களுக்கு இந்த மருந்து கொடுங்க, இந்த சொல்யூஷன் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் ஆர்கானிக்கலும் சொல்லுவேன். நம்ம ஃபெர்டிலைசர் நம்ம இங்கிலீஷ் மெடிசன்ஸில் சொல்லி வந்து நான் ஆக்ரோ சர்வீஸ் மூலிமா இந்த மெடிசன் வாங்கிக்காங்க, இந்த இது கொடுங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்லிக்கிறேன். ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா இந்த வீடியோ கொடுத்ததுக்காக. வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு அண்ணாவை காண்டாக்ட் பண்ணலாம் செடி வேணும் அப்படின்னா. ஸோ இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ விவசாயிகளுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக வாழை நடணும் அப்படின்னு டிஷ்யூ கல்ச்சர் முறையில் வாழை நடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. அண்ணா உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.